ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா, பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு ஸ்நாக் தான். அதாவது மொறு மொறுன்னு நீங்கள் வந்து ஒரு 10 டேஸ்ல வச்சு சாப்பிடக்கூடியதான சூப்பரான ஒரு ஸ்நாக் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நாங்கள் கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த சாரீ தான் நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. மருமக கட்டியிருந்த சாரீ நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்ததுனால இந்த சாரீ நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். ஜோதிகா சாரீ சேம் இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கதும் லாஸ்ட்டில் நம்ம 2 டைம்ஸ் நம்ம ஏற்கனவே நம்ம ரீஸ்டாக் பண்ணிட்டோம். எக்கச்சக்கமான மெசேஜ் வந்தனால திரும்பவும் நம்ம ரீஸ்டாக் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சாரியோட ரேட்டு வெறும் 750 ருபீஸ். பிளவுஸ் பார்த்துக்கோங்க, சாரியோட ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நான் கட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சாரி கலாவதி சாரி வந்து நீங்க ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தோம். எக்கச்சக்கமா திரும்ப வந்தனால ரீஸ்டாக் பண்ணிருக்கோம். இந்த சாரியும் உங்களுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். இது வந்து வெயில் நேரத்துக்கு நல்லா வாஷ் பண்ணி சூப்பரா கட்டக்கூடியதான அருமையான சாரி. சாரியோட முந்தி இப்படி தான் இருக்கும். ஆனா பாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜரி ஒர்க் தான். இந்த பாருங்க, பிளவுஸ் உங்களுக்கு லைட்ல தெரியுதா என்னன்னு தெரியல. ஆனா ஃபுல் பாடி உங்களுக்கு ஜரி ஒர்க்ல தான் இருக்கும். வெறும் 310 ரூபா தான். இதில் வந்து மொத்தம் 8 கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் மார்னிங் 8 o'clock பாருங்கள். ஓகேங்களா? பார்த்துட்டு உங்கள் ஆர்டரை வெப்சைட்டில் தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் பண்ணுங்கள், தெரியாதவங்க வைக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் நான் எடுத்திருக்கிறது 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதாவது அரிசி மாவும் போது இடியாப்ப மாவு நான் எடுத்திருக்கேன். அரிசி மாவில் இடியாப்ப மாவுனா வறுத்து எடுத்துப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடியாப்ப மாவு 1 கப் எடுத்திருக்கேன். வெறும் அரிசி மாவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு இதே கப்புக்கு ஒரு 3/4 கப்பு நம்ம வீட்டில் வடித்த சாதத்தை அது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே என்னென்னலாம் நான் ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு சின்னதாக இருக்குது, குட்டி குட்டியாக இருக்கிறனால ஒரு 7 8 எடுத்துருக்கேன். இல்லைனா பெருசாக இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் ஒரு 4 இல்லைனா 5 எடுத்துக்கோங்க. வாசனைக்காக இந்த பாருங்கள், இந்த சைஸில் ஒரு 3 பூண்டு பல் எடுத்துருக்கேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கூட நம்ம இது கூட போடுறதுக்கு தேங்காய் துருவல் போட்டால் நல்லாயிருக்கும். நான் தேங்காய் துருவலை இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு 4-5 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன்னா இதை கட் பண்ணி போட்டு நான் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கிறேன். இல்லைன்னா துருவலாக இருந்தால் நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. இதை போட்டு நம்ம வந்து முதல்ல ஒரு அடி அடிச்சு எடுத்து வந்துடலாம். அதே மாதிரி நான் போன தடவை நான் வந்து வீடியோவில் கேட்டிருந்தேன், எல்லோரும் உப்பு வந்து எப்படி வந்து நீங்கள் அளப்பீங்க, கை வச்சு அளப்பீங்களா அப்படின்னு. நிறைய பேர் என்னே மாதிரி தான், நான் கை வச்சு அந்த அளந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ரொம்பவே எல்லாருக்கும் நான் வந்து மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சொன்னவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் ஒரே செட்டு தான். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காவும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சு பாருங்க, மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சு இதை சேர்த்து இதுக்குள்ளேயே நம்ம போட்டுக்கலாம். ஓகே? இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து நான் அளவுக்காக தனியாக ஒரு இதில் பவுலில் போட்டேன். எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதில் தேங்காய் வெட்டும்போது கொஞ்சோண்டு ஒரு பீஸ் வாயில் போட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு போட்டுக்கலாம். கூடவே நம்ம துருவின மாதிரியே இருக்கு பாருங்க, தேங்காயும் உள்ள போட்டுக்கோங்க. தேங்காய் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப போட பிடிக்காது அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நாங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி சைடு, கேரளா, நாகர்கோவில் எப்போவுமே தேங்காய். ஆனால் சென்னையில் எல்லாத்துலேயுமே தேங்காவே போட மாட்டாங்க. என்ன எதுக்கு எடுத்தாலும் தேங்காய் போடுறீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் அந்த தேங்காய் வந்து அவ்வளோ நல்லது. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு. மிக்சியில் போட்டு அடிக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ நான் வந்து ஒரு 2 தடவை பல்ஸில் விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா அது நீங்கள் வந்து கொஞ்சம் காரமும் போட்டுக்கலாம். அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் காரமாக ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன் போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி வேணும்னா இங்கே பாருங்கள், அரைச்சதில் வந்து சுத்தமாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கோம். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு பறைச்சிட்டுலாம். இப்போ அந்த கொஞ்சோண்ட 1 ஸ்பூன் தான் நான் வந்து தண்ணி ஊற்றுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி உங்களுக்கு திக்காக அந்த மாதிரி திரண்டு வரும். ஓகே? இப்போ நம்ம எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. நல்லா டைட்டாக தான் வந்துருக்கு மாவு. இது அப்படியே நம்ம பிசையும் போது எல்லாம் சேர்த்து வந்து பிசைஞ்சிடலாம். முதல்ல மாவை தனியாக எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா அந்த பூண்டு, ஜீரகம், வெங்காயம்லாம் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதுமாதிரி காரம் போட்டிருக்கிறதுனால காரம், உப்பு எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குது. இப்போ கைவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி திக்காக ரவுண்ட் பண்ணிக்கோங்க. கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே? இந்த மாதிரி ஆயில் எப்பவும் லைட்டாக கையில் தொட்டுட்டு குட்டி குட்டி உருண்டையாக முதல்ல நம்ம வந்து பிடிச்சி போட்டுக்கலாம். இந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிட்டு வச்சுட்டு நம்ம வந்து எப்பவும் போடுற மாதிரி இருங்க. நம்ம எப்பவும் செய்கிற எண்ணெயை வந்து அடுப்பில் வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து வேலை ஈஸியாகும்.
ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது சிம்மில் போட்டோன்னா அது ஒரு பக்கம் சூடாகிக்கிட்டே இருக்குமா, நமக்கு வேலை கரெக்டாக இருக்கும் பொரிச்சு எடுக்கிறது. ஓகே, இது சிம்மில் கிடக்கட்டும். இதை வந்து நான் எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நம்ம 2 எடுத்து வச்சுருக்கோமா, இந்த உருண்டையை நீங்கள் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் உங்கள் வீட்டில் இருந்தால் ஓகே, அப்படி இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த முந்திலாம் வந்து நம்ம சப்பாத்தி பூரி செய்கிறதுக்கு ஒரு கட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வச்சு கூட நீங்கள் எடுத்துடலாம். இப்போ நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வைக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த பால் கவர் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, நல்ல ஒரு அமுக்கி விடுங்க. ஓகே ஓகே, இந்த மாதிரி வருமா, இதை நீங்கள் அப்படியே போட்டாலும் ஓகே. இது வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் சப்பி இப்படி வச்சுட்டு இப்படி போட்டலாம், எடுத்துடலாம். உருட்டி போட்டால் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா. இதை இந்த மாதிரி நம்ம போட்டு இப்போ எடுக்க போகிறோம், அவ்வளோதான். உருட்டி வச்சிட்டிங்கன்னா உங்கள் வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால் நம்ம உருட்டி வச்சுட்டு இந்த பாருங்கள், இன்னும் ஒன்று காமிச்சிடுறேன். அதுக்குள்ளே எண்ணெயும் நமக்கு நல்லா சூடாயிரும். இந்த மாதிரி கொஞ்சம் தின்னாக போட்டுக்கோங்க, ரொம்ப திக்காக வேண்டாம், கொஞ்சம் தின்னா போட்டிங்கன்னா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்னால் உங்களுக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி கையை இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, கொஞ்சம் திக்காக போட வேணாம், தின்னா போடுங்க. அதனால் உருண்டை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஷேப் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஊறுற வரைக்கும் ஒரு 10 இது போட்டுட்டு நம்ம எடுத்து போடலாம். ஓகே, ஆயில் வந்து நமக்கு நல்லா சூடாயிடுச்சு பாருங்க, போட்டோனி மேலே வந்துட்டா. இப்போ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டு நான் ஈஸியாக செஞ்சிடலாம். இதை வந்து நான் 4 இதாக வச்சுட்டு ஒரே செகண்டில் செஞ்சு காமிக்காம பாருங்க, 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இதை ஒன்று ஒன்றா நம்ம உள்ளே போட்டுக்கோங்க. முதல்ல போட்ட உடனே கிளறி விட்டுறாதீங்க, போதும். ஓகே, அப்படியே கொஞ்சம் நேரம் போகட்டும். அதுக்குள்ளே அடுத்த பேட்ச் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதை மாதிரி மூடிட்டு இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. நல்ல ஒரு அமுக்கிக்கோங்க. இது நீங்கள் பேப்பர் வச்சு அந்த பால் கவர் வச்சு இல்லைன்னா பிளாஸ்டிக் பேப்பர் ஏதாவது வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஏன்னா ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் எப்படி இருக்கும், இதாக இருக்கும். எடுத்துட்டு ஜஸ்ட்டு அவ்வளோதான். இது அங்கே ரெடி ஆகிட்டு இருக்குள்ள அடுத்த பேட்ச் நம்ம ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். நல்ல ஒரு கிறிஸ்பி. இது வந்து நீங்கள் ரவுண்டாகவே போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் போடணும். நீங்கள் ரவுண்டாக போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, அது நம்ம இஷ்டம் தான். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு இதை மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸ், இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா வந்து உங்களுக்கு ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். அதை அப்படியே நீங்கள் போட்டு ஒரு வாரம் வரைக்கும் நமக்கு வச்சு கொடுக்கலாங்க. பாருங்கள், அடுத்தடுத்து போட ஆரம்பிச்சாச்சு. இந்த மாதிரி போட்டுட்டு சைட் பை சைடாக நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னாவே கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு முடிப்போம், முடிச்சுட்டு உங்களுக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம 1 கப் அரிசி மாவு எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இதில் கொஞ்சம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. என் பையன் வந்து டேஸ்ட் பார்க்கன்னு அவனும் சாப்பிட்டான். இதில் எப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் காயம் வந்து தேக்குன்னா பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் போட்டிங்கன்னா அது வேறு மாதிரி கொஞ்சம் ஃப்ளேவர் கொஞ்சம் மாற்றி கொடுக்கும். ஓகேங்களா, நான் இன்றைக்கி பெருங்காயம் போடல, வேணும்னா நீங்கள் பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த ஈவினிங் டீ டைமுக்கு கொஞ்சம் கூட போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது நீங்கள் தான் செய்யணும் கிடையாது, உங்கள் பிள்ளைங்களையும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இதை மாதிரி ரோல் பண்ண சொன்னீங்கன்னா பிள்ளைங்க இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஓகே, அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. ஆயில் வந்து நம்ம ஊற்றுறது கொஞ்சம் கூட குடிக்கவே இல்லை, அப்படி இருக்குது ஆயில். அதனால் வந்து நீங்கள் என்ன குடிக்குமோ அப்படிலாம் நினைக்காதீங்க, ஆயில் ஊற்றுனது அதே மாதிரி தான் இருக்குது. இதில் கொஞ்சம் நாங்கள் சாப்பிடவும் செஞ்சிட்டோம். நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா ஆறட்டும், ஆற வச்சுட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. 1 வீக் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது, நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஏகேபி கிச்சனையும் கிளாட் ஃபேஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.